அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நாளிலும் நாங்கள் திரும்பவும் ஒரு விசை உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்க ஆண்டவர் எங்களுக்கு தந்த ஜீவனுக்காக, சுகத்துக்காக, பலத்துக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த இடத்துல வந்து உம்மை நாங்கள் ஆராதிக்க, உம்மை உயர்த்த எங்களுக்கு நீர் கிருபை செய்தீர், அதற்காய் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ஆண்டவரே வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். உம்முடைய மகிமை உள்ள பிரசன்னத்தினால் உம்முடைய மக்களை மூடிக்கொள்ளுங்க. உம்முடைய வார்த்தையில் நாங்கள் தியானிக்க போகிறோம். எங்களோடு கூட நீர் பேசும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை குறித்து இன்னும் அறிந்து கொள்ள, உம்மை பற்றி கொள்ள, ஆண்டவரே உம்முடைய நன்மைகளை தெரிந்து கொள்ள, உம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் நாங்கள் மாற ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்யும். சுவாமி, இந்த நேரத்தை ஆசீர்வதித்தார். கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, எங்களுடைய வாயின் வார்த்தையும் எங்களுடைய இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவிலே. ஆமேன், ஆமேன். உட்கார்வோம். இந்த அருமையான நேரத்திலும் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் தாமே இந்த நாளுக்கும் இந்த நேரத்திற்கும் உரிய எல்லா ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிறைத்து வழி நடத்துவாராக. இந்த லெந்து நாட்களில் இந்த தியானத்திற்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட வேத வசனம் அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை யாராக ஒருத்தர் வாசிங்க. 13:22. பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன், எனக்கு சித்தமானவைகளையெல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார். அருமையானவர்களே, இந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கும்போது தாவீது கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக அவன் இருந்தான். அதை ஆண்டவர் சாட்சியாய் சொல்லுகிறார், என்னுடைய சித்தத்தை எல்லாம் அவன் செய்வான் என்று தாவீதை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுத்தார். அப்போ கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக இருக்கிற இந்த தாவீது ஆண்டவரை எப்படி பார்த்தான் என்பதை குறித்து தான் நாம் இந்த நாட்களிலே சிந்தித்து கொண்டிருக்கிறோம். நமக்கு பிரியமானவர்களை குறித்து நாம் எப்படி பார்க்கிறோம் இல்லையா? அதே போலத்தான் தாவீது கர்த்தரை எப்படி பார்த்தான். இன்றைக்கு நாம் பார்க்கிற இந்த சம்பவமானது சங்கீதங்களின் புஸ்தகம் 7ஆம் சங்கீதத்தில் 8வது வசனத்தை பார்க்கும்போது அங்கே தாவீது ஆண்டவரை குறித்து பேசுகிறான். வாசிக்க பார்க்கலாம். 7ஆம் சங்கீதம் 8வது வசனம். கர்த்தர் ஜனங்களுக்கு நியாயம் செய்வார். கர்த்தாவே, என் நீதியின்படியும் என்னில் உள்ள உண்மையின்படியும் எனக்கு நியாயம் செய்யும் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த இடத்துல நாம் பார்க்கும்போது அவன் ஆண்டவரை எப்படி பார்க்கிறான் பாருங்க. கர்த்தர் எனக்கு நியாயம் செய்வார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் எனக்கு நியாயம் செய்வார். இன்னைக்கு நாம் பார்க்கிற இந்த உலகத்துல நியாயம் எங்கே இருக்கிறது அப்படின்னு பார்த்தா எங்கேயுமே இல்லை. எல்லா இடத்திலும் அநியாயம் தலை தூக்கி நிற்கிற ஒரு காலகட்டத்தில் நாம் வந்திருக்கிறோம். நியாயம் பேச வேண்டியவர்கள் நியாயத்தை வெளிப்படையாய் பேசாமல் மௌனமாய் இருந்து விடுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் இருக்கிறோம். நியாயத்தை பேசினா நம்ம என்ன சொல்றது, கைவிடப்படுகிற ஒரு நிலையிலே தள்ளப்படுகிறோம். ஆகவே நிறைய நேரங்களில் நாம் பார்க்கிற இந்த உலகத்தில் நியாயம் என்பது எடுபட்டு போன ஒரு காலத்தில் தாவீது உங்களுக்கு எனக்கு கற்றுத்தர்றாரு. இந்த உலகத்தில் உனக்கு நியாயம் இல்லையானாலும் உனக்காக நியாயம் செய்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா.
ஒரு கர்த்தர் இருக்கிறார். இந்த சங்கீதத்தை பார்க்கும்போது இதனுடைய பின்னணி என்ன என்று நாம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போமானால், இந்த தாவீது பாருங்க, சவுலோடு கூட நல்ல ஒரு ஐக்கியத்தில் இருந்தான். அவனை அடிக்கடி தாவீது அழைத்து அவனை அந்த தம்புரு வாசிக்க சொல்வான். அந்த வாசிக்கும் போது அவனுக்குள்ள இருக்கிற அந்த அசுத்தாவி அவனை விட்டு விலகும். ரொம்ப அவனை அதிகமாய் நேசித்தான். இப்படி இருந்த ஒரு சூழ்நிலையில கூஷ் என்கிற ஒரு மனிதன், அவன் பென்யமீன் கோத்திரத்தை சேர்ந்தவன் என்று சொல்லுகிறார்கள். அது மட்டுமல்ல, அவன் சவுலினுடைய கொஞ்சம் தூரத்து சொந்தம் என்றும் சொல்லுகிறார். இந்த கூஷ் என்கிற மனிதனை சவுல் அவனுடைய ஒற்றனாக வைத்திருந்தான். ஏதாவது தனக்கு எதிராக நடக்குதா பார்த்து நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லி அவனுடைய ஒற்றனாக அவனுடைய அந்த அரண்மனையில வைத்திருந்தான். இந்த கூஷ் என்ன பண்ணுவான்னா, எல்லாருக்கிட்டையும் நல்லா பழகுவான், எல்லாரும் பேசுறதெல்லாம் கேட்பான். ஏதாவது சவுலுக்கு எதிராக பேசிட்டாலோ இல்லை சவுலுக்கு எதிராக யாராவது ஏதாவது தீங்கு செய்ய நினைத்தாலோ உடனே அவன் என்ன பண்ணுவான்னா அந்த செய்தியை கொண்டு வந்து சவுலிடத்துல சொல்லி விடுவானா. இப்படிப்பட்ட இந்த கூஷ் என்ன பண்றார் அப்படின்னா, தாவீது வர வர அவனுடைய பெருமை ஏறிக்கொண்டே இருக்கிறது. அங்க இருக்கிற ஜனங்கள்லாம் அவன் பக்கம் திரும்புகிறது போல இருக்கிறது. உடனே இந்த கூஷ் என்ன செய்தானா, சவுலினிடத்துல போய், ராஜா, தாவீது உம்மை கொலை செய்ய முயற்சிக்கிறான் என்று சொல்லி ஒரு பொய்யான குற்றச்சாட்டை தாவீதின் மேலே சொல்லிவிட்டான். இதனுடைய விளைவுதான், ஏற்கனவே தாவீதுக்கு இருந்த அபிஷேகத்தை பார்த்து சவுல் கொஞ்சம் எரிச்சலா இருந்தவன் இப்ப இன்னும் அதிகமாய் தாவீதுக்கு மேல அவனுக்கு கோபம் வருகிறது. தாவீதை கொலை செய்யும்படி தேட ஆரம்பித்தான். இப்போ இந்த தாவீதினுடைய வாழ்க்கையில அவன் சவுல் மூலமாய் அனுபவித்த வேதனைகளில ஒரு பங்கு இந்த கூஷுக்கும் இருக்கிறது. இப்போ தாவீது தன் நியாயத்தை சவுலினிடத்துல சொல்ல முடியல. ஏன்னா சவுல் எந்த நேரமும் இவனை கொலை பண்றதுக்கு தான் தேடிக்கிட்டு இருக்கிறான், நியாயத்தை கேட்கறதுக்கு ஆள் இல்லை. ஆகவே இந்த தாவீது கர்த்தரிடத்திலே தன்னுடைய நியாயத்தை சொல்லுகிறது போல இந்த 7ஆம் சங்கீதத்தை அவன் பாடியிருக்கிறான். இதுல நீங்க பார்த்தீங்கன்னா முதல் 6 வசனங்களை பார்க்கும்போது இந்த தாவீது கர்த்தரிடத்திலே அவன் வேண்டுதல் செய்கிறதை பார்க்கிறோம். என்ன வேண்டுகிறார்? முதல்ல பாருங்க, அவர் சொல்றார், என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாருக்கும் என்னை விலக்கி ரட்சியும் ஆண்டவரே அப்படின்னு கேட்கிறார். அப்ப தாவீதனுடைய முதல் அவன் ஆண்டவரிடத்துல கேட்கிறது என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் உம்மை நம்பி இருக்கிறேன், ஆகவே என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாருக்கும் என்னை விலக்கி ரட்சியும் என்று சொல்லி கேட்கிறார். நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே, ஆகவே நீர் என்னை தப்புவியும். ரெண்டாவது அவன் சொல்றான் 2வது வசனத்துல, சத்துரு சிங்கம் போல் என் ஆத்துமாவை பிடித்து கொண்டு போய் விடுவிக்கிறவன் இல்லாமையால் அதை பீறாதபடிக்கு என்னை தப்புவியும் என்று சொல்லுகிறான். தாவீது இங்க சிங்கம்னு சொல்றது யாரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு விரோதமாக பொய்யாய் குற்றஞ்சாட்டினானே அந்த கூஷ சொல்றாரு, சிங்கம் போல என் ஆத்துமாவை பிடித்து கொண்டு போய் விடுவிக்கிறவன் இல்லாமையால் அதை பீறாதபடிக்கு என்னை தப்புவியும். அப்போ தாவீது தன்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்றான், அந்த மனுஷன் சிங்கம் போல எனக்கு எதிராக எழும்பி இருக்கிறான் சுவாமி, அவன் என்னை பீறி போடாதபடிக்கு நீர் என்னை தப்புவியும். மூன்றாவது அவன் சொல்றான் 3வது வசனத்துல, என் தேவனே, என் தேவனாகிய கர்த்தாவே, நான் இதை செய்ததும், எதை செய்ததும், சவுலுக்கு எதிராக நான் பேசினதும், என் கைகளில் நியாயக்கேடு இருக்கிறதும். அவன் சொல்றான், என்கிட்ட என்ன இல்லை, நியாயக்கேடும் கிடையாது, நான் யாருக்கும் எதிராக பேசினதும் கிடையாது. அதை சொல்லிட்டு அவர் சொல்றாரு 4வது வசனத்துல திரும்பவும் சொல்றான், என்னோட சமாதானமாய் இருந்தவனுக்கு நான் தீமை செய்ததும் காரணம் இல்லாமல் எனக்கு சத்துருவானவனை நான் கொள்ளையிட்டதும் உண்டானால். அப்ப இந்த 2 வசனங்கள் தாவீது சொல்லும்போது என்ன சொல்றாரு தெரியுமா? நான் குற்றம் இல்லாம இருக்கிற சுவாமி, நான் யாருக்கும் தீங்கு செய்யல, யாருக்கும் விரோதமாக நான் பேசல, நான் யாரையும் என்ன சொல்ற, காரணம் இல்லாமல் யாரையும் நான் எதிர்க்கவில்லை சொல்லிட்டு சொல்றான். ஒருவேளை அப்படி அவன் சொன்ன குற்றச்சாட்டு உண்மையா இருந்தால்
அவன் சொல்றான், பகைஞன் என் ஆத்துமாவை தொடர்ந்து பிடித்து என் பிராணனை தரையிலே தள்ளி மிதித்து என் மகிமையை தூளிலே தாழ்த்த கடவன். நீங்க பாருங்கப்பா, நான் குற்றம் இல்லாம இருக்கிறேன். ஒருவேளை என்கிட்ட ஏதாவது குற்றத்தை நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா, தாவீது ஒரு சேலஞ்சு மாதிரி சொல்றான், என்கிட்ட ஏதாவது ஒரு குற்றத்தை நீர் கண்டுபிடித்தால் என்னுடைய பகைஞன் என்ன பண்ணலாம், என் ஆத்துமாவை தொடர்ந்து பிடித்து என் பிராணனை தரையிலே தள்ளி மிதித்து என் மகிமையை தூளிலே தாழ்த்த கடவன். அப்போ தாவீதுக்கு ஒரு தைரியம் இருக்குது, என் ஆண்டவரே, நான் குற்றம் இல்லாத மனிதனாய் சுத்தமான இருதயம் கொண்டவனாய் நான் இருக்கிறேன் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 6வது வசனத்தில் சொல்றாரு, கர்த்தாவே நீர் உம்முடைய கோபத்தில் எழுந்திருந்து. இவ தாவீது சொல்றான், நான் குற்றம் இல்லாமல் இருக்கிறேன், என் கைகளில் என்ன இல்லை, எந்த தீங்கும் இல்லை, நான் சுத்தமானவனாய் இருக்கிறேன், நான் யாருக்கும் தீங்கு செய்யல, யாரையும் நான் பகைக்கல. ஆகவே நீர் என்ன செய்ய வேண்டும், உம்முடைய கோபத்தில் எழுந்திருந்து என் சத்துருக்களுடைய மூர்க்கங்களின் நிமித்தம் உம்மை உயர்த்தி எனக்காக விழித்து கொள்ளும் நியாய தீர்ப்பை நியமித்திருக்கிறீரே. அவன் தாவீது சொல்றான், ஆண்டவரே எனக்காக கொஞ்சம் விழித்தெழுங்கப்பா, நீங்க உம்மை உயர்த்துங்க, எனக்காக உம்மை உயர்த்தும். அவர்கிட்ட சொல்லிட்டு அவன் ஆண்டவர்கிட்ட ஒரு நம்பிக்கையின் வார்த்தையை சொல்றான், நீர் என்ன செய்திருக்கிறீர், நியாய தீர்ப்பை நியமித்திருக்கிறீரே. அப்ப ஆண்டவர் எப்படிப்பட்டவர், நியாயத்தை நியமித்து வைத்திருக்கிற கர்த்தர். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில இந்த தாவீதை போல நம்ம செய்யாத ஒரு காரியத்தை, சொல்லாத ஒரு வார்த்தையை சொன்னோம் அப்படின்னு சொல்லி நம்மளை குற்றப்படுத்தி வேதனைப்படுத்தி கொண்டிருப்பார்கள். ஆனால் இந்த உலகம் ஒருவேளை நம்பலாம், ஆனால் நம்முடைய இருதயத்தை பார்க்கிற கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, உனக்காக நான் நியாயத்தை நியமித்து வைத்திருக்கிறேன். அப்போ நீங்க பாத்தீங்கன்னா, இந்த கோர்ட்ல கேஸ் நடக்கும். கேஸ் நடந்து வாதங்கள் எல்லாம் முடிஞ்ச பிறகு ஜட்ஜி சொல்வார், ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ் அப்படின்னு சொல்வார். அப்படின்னா என்ன அர்த்தம், இன்னும் ஒரு வாரம் ஆகும் நான் தீர்ப்பு சொல்றதுக்கு. அதுக்குள்ள இருக்கிறதெல்லாம் படிச்சு பார்த்துட்டு திரும்பவும் தீர்ப்பை உறுதிப்படுத்துறதுக்கு அவருக்கு நேரம் வேணும். அவர் சொல்வார் ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்டு. அப்போ ஏதோ ஒரு தீர்ப்பு நியமிக்கப்பட்டு இருக்கிறது, ஆனா இன்னும் அது வெளியே வரல. இன்னைக்கு ஆண்டவர் பாருங்க, உங்களுக்கு எனக்கும் நியாயம் செய்கிற கர்த்தர் தீர்ப்பை எழுதி வச்சிருக்கிறார். அந்த தீர்ப்பு வெளியே வரல. வராத வரைக்கும் நீங்களும் நானும் புலம்பிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நமக்காக நியாயத்தை நியமித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு அருமையான தேவஜனமே, தாவீது ஆண்டவரை பார்த்து சொல்றான், கர்த்தர் நியாயம் செய்வார். நியாயம் செய்கிறவர் முதல்ல என்ன பண்ணி இருக்கிறாரா, நியாயத்தை நியாய தீர்ப்பை நமக்கு நியமித்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நீங்களும் நானும் பயப்பட வேண்டியதே இல்லைங்க. எனக்காக ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, தீர்ப்பை எழுதி வச்சிட்டாரு. அந்த தீர்ப்பு வரும் நாளில நாம் தலை நிமிர்ந்து நிற்போம். அல்லேலூயா. நம்மளை குற்றப்படுத்தினவங்க வெட்கப்பட்டு போவாங்க. நமக்கு எதிராக எழும்பினவர்கள் நமக்கு முன்னால தலை கவிழ்ந்து நிற்பாங்க. காரணம் என்ன தெரியுமா, நான் சுத்தமா இருக்கிற ஆண்டவரே, என்னுடைய கைகள் சுத்தமா இருக்கிறது, நான் யாருக்கும் தீங்கு செய்யல, யாரையும் நான் எதிர்க்கல, நீர் அறிந்திருக்கிறீர், ஆகவே எனக்காக நீர் தீர்ப்பை வைத்திருக்கிறீர். அல்லேலூயா. ஒருவேளை எங்கேயாவது நம்ம தப்பு பண்ணி இருந்தோம்னா இந்த ஜபத்தை நம்ம பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணலாம், தப்பு பண்ணிட்ட ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்டு நம்மை சரி செய்து கொள்வோமானால் கர்த்தர் நமக்காக இறங்குவார். அல்லேலூயா. அப்போ தாவீது சொல்றார், முதல்ல நியாய தீர்ப்பை நியமித்திருக்கிறீர். ரெண்டாவது, அந்த ஆண்டவர் நியாயம் செய்கிற கர்த்தர் எப்படி இருக்கிறாராம் பாருங்க. 9வது வசனத்துல சொல்லும் போது, துன்மார்க்கருடைய பொல்லாங்கை ஒழிய பண்ணும், நீதிமானை ஸ்திரப்படுத்துவீராக, நீதி உள்ளவராய் இருக்கிற தேவரீர் இருதயங்களையும் உள்ளிந்திரியங்களையும் சோதித்து அறிகிறவராயிருக்கிறீர் என்று அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த ஆண்டவர் யார்? நியாயம் செய்கிறவர், எல்லாருடைய இருதயத்தையும் சோதித்து அறிகிறவர். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவஜனமே, நியாயம் செய்யும் போது இல்ல, தீர்ப்பு எழுதுறதுக்கு முன்னால வாதம் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட காலத்தை ஒதுக்குவாங்க. வாதி பிரதிவாதி
ரெண்டு கூட்டமும் அவங்களுடைய சாட்சிகளை வைத்து இது நியாயம், இது எங்க பக்கத்தில் இருக்கிற நியாயம்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல மனிதனாக இருந்தா என்ன பண்ணுவான் தெரியுமா? ரெண்டு பேரும் சொல்ற தீர்ப்பை அந்த சாட்சியை வச்சு அவர் ஒரு முடிவெடுத்து எழுதுவார். ஆனா நம்ம ஆண்டவர் யார் தெரியுமா? நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம், எல்லாத்தையும் தலையாட்டிட்டு கேட்பார். ஆனா அவர் என்ன பண்றாராம்? பைபிள் சொல்லுது, தேவரீர் இருதயங்களையும் உள்ளிந்திரியங்களையும் சோதித்தறிகிறதுனால நியாயமான தீர்ப்பு செய்கிற ஒரு கர்த்தராய் நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. மனுஷனை மாதிரி கதை விட்டுட்டு ஏமாத்திட்டு ஓடிட முடியாது கர்த்தர்கிட்ட. அவர் என் உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து அவர் அறிந்திருக்கிறவர். அல்லேலூயா. அடுத்தது சொல்லுகிறது 11வது வசனத்துக்கு வந்தீங்கன்னா, அங்கே சங்கீதக்காரன் சொல்லும் போது தேவன் நீதி உள்ள நியாயாதிபதியாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நீதி உள்ள நியாயாதிபதி, அநீதி உள்ள நியாயாதிபதி அல்ல. அநீதி உள்ள நியாயாதிபதின்னு ஒருத்தனை காமிக்கிறார் ஆண்டவர். அவன் யார் தெரியுமா? ஏழை விதவை போய் கேட்கிறா, ஐயா எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற வழக்கில எனக்கு நியாயம் செய்யும்னு கேட்கும்போது அந்த அநீதி உள்ள நியாயாதிபதி என்ன பண்ணா தெரியுமா? தீர்ப்பே சொல்லல, அமைதியா இருக்கிறான், இழுத்தடிக்கிறான். இந்த அம்மா டெய்லி போய் அவனை தொல்லை கொடுத்துட்டு இருக்கிறாங்க, அப்பவும் அவன் பதில் சொல்லல. நல்லா கவனிங்க, அநீதி உள்ள நியாயாதிபதி எப்படிப்பட்டவன்? நீ யாரா இருந்தாலும் எனக்கு கவலை கிடையாது, நான் சொல்றது தான் அப்படின்னு எழுதிடுவான். ஆனா நீதி உள்ள நியாயாதிபதி என்ன பண்றாரு தெரியுமா? நியாயத்தை நீதியாய் செய்கிறவராய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அப்ப முதல்ல அவன் சொல்றான், அவர் நியாய தீர்ப்பை நியமித்து இருக்கிறார். ரெண்டாவது சொல்றான், எல்லாரையும் அறிந்திருக்கிறார். மூன்றாவது சொல்றான், நீதி உள்ள நியாயாதிபதியா இருக்கிறார். நான்காவது 17வது வசனத்துல சொல்றான், நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதிப்பே. அல்லேலூயா. அவருடைய தன்மை என்ன தெரியுமா? நீதி உள்ளவர். ஒரு அலையில சொல்லுங்க, என் ஆண்டவருடைய தன்மை எப்படிப்பட்டது தெரியுமா? அவர் நீதி உள்ளவர். கொஞ்சம் கூட அவரிடத்துல என்ன இல்லை? அநீதி கிடையாது. இன்னைக்கு ஆண்டவரை தொழுது கொள்கிற நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை சத்துரு நமக்கு எதிராக எழும்பி தவறான குற்றச்சாட்டுக்களை சொல்லி நம்மை அவமானப்படுத்த நினைப்பானால் ஒன்று மட்டும் தெரிஞ்சுங்க, என் ஆண்டவர் நீதி உள்ள நியாயாதிபதியாயிருக்கிறார். வாசித்த ஒரு ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கொரியால ஒரு போதகர் மிக சிறந்த ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார். சபையில அந்த சபையானது வேகமாய் வளர்ந்து கொண்டிருக்கிற சபை. அவருடைய உபதேசம் சில நேரங்களில் கண்டிப்பான உபதேசமா இருக்கும். ஆகவே நிறைய பேர் அவர் டைரக்டாவே திட்டுவாராம். அவங்க தப்பு பண்ணாங்கன்னா டைரக்டாவே திட்டுவார். அப்படி இருக்கிறதுனால இவரை ஒரு சிலருக்கு பிடிக்காமல் போனது. இவங்க அந்த பிடிக்காம போனவங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு திட்டம் தீட்டினாங்க. இந்த போதகர் எல்லாரையும் குற்றப்படுத்திட்டு இருக்கிறார், இவரை நான் குற்றப்படுத்துறோம். என்ன செய்தாங்களே தெரியுமா? அந்த ஊர்ல இருந்த ஒரு விபச்சாரத்தில் ஈடுபடுகிற ஒரு பெண்ணை கூட்டிட்டு வந்து சபைக்கு நடுவில் நிறுத்தி இவருக்கு எதிராக பொய் குற்றச்சாட்டு சொல்ல வச்சாங்க. இந்த போதகர் என்னை தவறாக பயன்படுத்தி கொண்டார், இந்த போதகர் என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாரு, இவர் ஒன்றும் பெரிய ஆளெல்லாம் கிடையாது, இவர் என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாரு அப்படின்னு மொத்த சபைக்கு நடுவில் நின்று அவள் சாட்சியாக சொல்றா. இந்த போதகருக்கு ஒண்ணுமே செய்ய தோணல. காரணம் தெரியுமா? எல்லாரும் என்ன சொல்றாங்க, ஒரு சபைக்கு நடுவில் வந்து நின்று ஒரு பொம்பளை பேசுறா அப்படின்னா அவ பொய் பேச மாட்டா. கூடவே இவங்க கொண்டு வந்தாங்க பாருங்க, இவங்கெல்லாம் அந்த அம்மாவுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அந்த போதகர் என்ன செஞ்சாராம் தெரியுங்களா? அமைதியா வந்தாராம். ஏம்மா, நான் உங்ககிட்ட தப்பா தானே நடந்துக்கிட்டேன். ஆமா, நீ தப்பா நடந்துக்கிட்ட, சரி நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன். அந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியல. என்னடா இது, நம்ம வந்த காரியம் வேற, இந்த ஆள் திடீர்னு இப்படி சொல்றாரு, இது என்னென்னமோ சொல்லி பார்க்குது. அவர் சொன்னார், நான் உங்ககிட்ட தப்பாக நடந்துக்கிட்டேன், ஆகவே நான் உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன். எல்லாருக்கும் முன்னால் கல்யாணம் நடந்தது. ஆனால் நடந்தது என்ன தெரியுங்களா? சில மாதங்களுக்குள்ளாக அந்த பெண்ணுக்கு குஷ்டரோகம் பிடித்தது. உடம்பு முழுதும் குஷ்டம் பரவ ஆரம்பித்தது. அவள் பயந்து போயிட்டா. ஒரு நாள் சபை நடுவில் வந்து நின்று சொன்னா, இந்த ஊழியக்காரரை அவமானப்படுத்துவதற்காக இந்த சபையில் இருக்கிற ஒரு சிலர் எனக்கு பணம் கொடுத்து
என்னை இந்த இடத்துல கொண்டு வந்து அவருக்கு எதிராக பேச வச்சாங்க. ஆனால் அன்னைக்கு எனக்கு இதனுடைய பலன் என்னன்னு தெரியல. இன்னைக்கு என் உடம்பு முழுவதும் குஷ்டரோகம் பரவி விட்டது. நான் மரணத்துக்கு ஏதுவாய் போய் கொண்டிருக்கிறேன். இந்த நேரத்திலையும் நான் உண்மையை சொல்லலைன்னா கடவுள் என்னை மன்னிக்க மாட்டாரு. நான் உண்மையை சொல்லுகிறேன். இந்த ஊழியக்காரன் உண்மையுள்ள மனிதன், சாட்சியா. எதுக்காக சொல்றேன்? இந்த உலகம் நம்ம எப்படி வேணாலும் பேசும். ஏன்னா அவர்களுக்கு ஒரு காரியம் வேணும் பேசுறதுக்கு. அதுக்காக நீங்களும் நானும் பயந்து போய் ஒளிந்து போய் வேதனைப்பட்டு கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நியாயம் செய்கிற ஒரு நீதி உள்ள ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னுடைய நீதியை வெளிச்சம் போல பட்ட பகலை போல பிரகாசிக்க பண்ணுவார். அல்லேலூயா. எனக்கு நிறைய பேருடைய உள்ளத்துல ஒரு குமுறல் இருக்குது. எனக்கு அநியாயம் நடந்துச்சு, என்னுடைய நியாயத்தை பேசுறதுக்கு யாரும் இல்லை, எனக்காக வழக்காட ஒருத்தரும் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கன்னா ஒன்று தெரிஞ்சுங்க, கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவார். அல்லேலூயா. எப்படி அதை செய்கிறார் அதை தான் இன்னைக்கு சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்றான். எப்படி செய்கிறார்? முதல்ல 9வது வசனத்துல சொல்றான், துன்மார்க்கனுடைய பொல்லாங்கை கர்த்தர் ஒழிய பண்ணுவார். துன்மார்க்கனுடைய பொல்லாங்கை கர்த்தர் ஒழிய பண்ணுவார். பொல்லாங்கு அப்படின்ற அந்த வார்த்தைக்கு விக்கட்னஸ் அப்படின்ற ஒரு ஆங்கில வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. விக்கட்னஸ் அப்படின்னா தீமை, அநீதி, பொல்லாப்பு, தீய வழி, கெட்ட புத்தி, இதெல்லாம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குது. அவன் பேர் என்ன பேர் தெரியுமா? துன்மார்க்கன். அவனுக்குள்ள என்ன இருக்குது? தீமை இருக்குது, அநீதி இருக்குது, பொல்லாங்கு இருக்குது, தீய வழி இருக்குது, கெட்ட புத்தி இருக்குது. ஆனா இவங்க நினைக்கிறாங்க நான் செய்கிற காரியத்தை யாராலும் தடுக்க முடியாது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரா? துன்மார்க்கனுடைய பொல்லாங்கை அவர் ஒழிய பண்ணுகிறார். அல்லேலூயா. ஒழிய பண்ணுகிறார். நாகூமின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல 15வது வசனத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா அங்கே ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தருகிற ஒரு வாக்குத்தத்தத்தை நாம் அங்கே பார்க்கிறோம். வாசிங்க. நாகூம் 1:15. இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். அல்லேலூயா. அருமையானவர்களே, உடனே நம்ம எதிரி அப்படின்னா உடனே யார் யாரையும் யோசிப்போம். ஆனால் ஒன்று தெரிஞ்சுங்க, எல்லாத்துக்கும் காரணம் ஒருத்தர் இருக்கிறார். அவர் யார் தெரியுமா? பிசாசு, சாத்தான். சாத்தான் அப்படின்ற பெயருக்கு சரியான பதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குற்றப்படுத்துகிறவன் அர்த்தம். என்ன பேரு? குற்றப்படுத்துகிறவன். யோசுவா என்கிற ஆசாரியன் அழுக்கு வஸ்திரம் போட்டுக்கிட்டு ஆண்டுடைய சமூகத்தில் நிற்கும் போது அவனை குற்றப்படுத்துவதற்கு பிசாசு அவன் பக்கத்தில் நின்னானா. இன்னைக்கு உங்க பக்கத்தில் அப்படி யாராவது இருக்கிறாங்களா? பிசாசு. நீங்க யாரை பார்த்து சொல்றீங்க தெரியுமா? என் வீட்டில் இருக்கிறவங்க தான் எனக்கு சத்துரு, என் வீட்டில் இருக்கிறவங்க தான் எனக்கு சத்துரு, நான் வேலை செய்கிற இடத்துல தான் எனக்கு சத்துரு, எங்கள் பக்கத்து வீட்டுக்காரன் தான் எனக்கு சத்துரு சொல்றீங்களா? இல்லைங்க, உங்களை குற்றப்படுத்துகிறது பிசாசு. ஆண்டவர் சொல்றாரு, அவனை முற்றிலுமாக நான் அழித்து போட்டேன், அவன் திரும்ப உன் வழியில வரப்போவது இல்லை. நேரம் ஒரு அல்லேலியா சொல்லி இருக்கணும். அல்லேலூயா. இனி சத்துரு உன் வழியாய், துஷ்டன் உன் வழியாய் வருவது கிடையாது. காரணம், துன்மார்க்கனுடைய பொல்லாங்கை கர்த்தர் ஒழிய பண்ணுகிறார். ரெண்டாவது 10வது வசனத்தில் அவர் சொல்லும் போது என்ன சொல்றார் பாருங்க. சங்கீதம் 7:10. பாருங்க, இங்கே திரும்பவும் சங்கீதக்காரன் சொல்றான், செம்மையான இருதயம் உள்ளவர்களை ரட்சிக்கிற தேவனிடத்தில் என் கேடகம் இருக்கிறது. அதை சுருக்கமா சொல்ல போனா என்னுடைய பாதுகாப்பு தேவனிடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. என்னுடைய பாதுகாப்பு தேவனிடத்தில் இருக்கிறது. இன்னைக்கு அருமையான தேவஜனமே, அவர் என்னுடைய கேடகம். இங்க அதான் சொல்றான், ரட்சிக்கிற தேவனிடத்தில் என் கேடகம் இருக்கிறது. என் கேடகம், எந்த சத்துருடைய தீங்கும் என்னை நெருங்காதபடி அவர் பாதுகாக்கிறவராய் இருக்கிறார்.
எனக்கு அருமையான தேவஜனமே, சங்கீதக்காரன் சொல்லும்போது 91ஆம் சங்கீதம் 2வது வசனத்தில் சொல்றான், நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். ஆபத்து வரும்போது உங்களுக்கு எனக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குது அப்படின்னா அது ஆண்டவருடைய பெயர் மட்டும்தான். அல்லேலூயா. அந்த பெயர் தான் நம்மை பாதுகாக்கும். பைபிள் சொல்லுது, கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி பயந்துட்டு உட்கார்ந்துருப்பான்ல, சுகமாயிருப்பா. ஏன்னா ஒரு சேதமும் அணுகாது. ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, என் பாதுகாப்பு கர்த்தரிடத்தில் இருக்கிறது. நீதி செய்கிற ஆண்டவர் எனக்கு நீதியாய் காரியங்களை செய்வார், ஆகவே அவர் என்னை பாதுகாப்பார். அடுத்தது 11வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா, பொல்லாதவர்களை கர்த்தர் அழித்து போடுவார் என்று சொல்லுகிறார். அங்கே சொல்றாரு, தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி, அவர் நாள்தோறும் பாவியின் மேல் சினங்கொள்ளுகிற தேவன். அவன் மனம் திரும்பாவிட்டால் அவர் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார். அவர் தம்முடைய வில்லை நானேற்றி அதை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அவனுக்கு மரணாயுதங்களை ஆயத்தம் பண்ணினார், தம்முடைய அம்புகளை அக்கினி அம்புகளாக்கினார் அப்படின்னு அங்கே சொல்றார். அருமையானவர்களே, வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சத்துருவுக்கு எதிராக அவர் யுத்தம் பண்ணுகிற தேவன், பொல்லாதவர்களை அழித்து போடுகிறவராக கர்த்தர் இருக்கிறார். இங்கே நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் சினம் கொள்ளுகிறவர், சினம் கொள்ளுகிறவர். அல்லேலூயா. மனுஷன் நினைக்கிறான் கர்த்தர் எப்போவும் அன்பானவர் இல்ல, அன்பானவர். ஒன்று தெரிஞ்சுங்க, அவருக்கு பிரியமான காரியத்தை செஞ்ச அன்பானவர் தான். அவருக்கு விரோதமான காரியத்தை செய்தால் கர்த்தர் சினம் கொள்ளுவார். 12வது வசனம் சொல்லுது, பட்டயத்தை என்ன செய்வாரா, கருக்காக்குவார். 13வது வசனம் சொல்லுது, மரண ஆயுதங்களை ஆயத்தப்படுத்துகிறார். நல்ல கவனிங்க, சாதாரணமானவர் அல்ல. அவருடைய ஜனங்களை தொட்டா அவர் ஒரு நாளும் சும்மா விட மாட்டார். பைபிள் சொல்லுது, உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறார். அவர் நமக்காக வைராக்கியம் பாராட்டுகிறவர். சங்கீதக்காரன் சொல்லும்போது, பொல்லாதவர்களை அவர் அழித்து போடுவார். 4வதாக அவன் சொல்றான் 15, 16வது வசனத்துல, குழியை வெட்டி அதை ஆழமாக்கினான், தான் வெட்டின குழியில் தானே விழுந்தான். அடுத்த வசனம் சொல்லுது, அவன் தீவினை அவன் சிரசின் மேல் திரும்பும், அவன் கொடுமை அவன் உச்சந்தலையின் மேல் இறங்கும். அவன் ஆண்டவர் யார்? நீதி உள்ள நியாயாதிபதி. என்ன பண்றாரா, உனக்கு பொல்லாப்பு தேடுகிறவனுக்கு பொல்லாப்பு வந்து சேரும். அல்லேலூயா. உன்னை ஆசீர்வதிக்கிறவன் சபிக்கிறவன். இன்னைக்கு ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கு தருகிற ஒரு பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? யாரெல்லாம் உனக்கு விரோதமாக குழி வெட்டுறாங்களோ அவர்களே அந்த குழியில் விழுவார்கள். எனக்கு நிறைய நேரங்களில் நம்ம அதை பார்த்து பயப்படுவோம். ஐயோ, இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க. ஒன்றும் இல்லை, கொஞ்சம் அமைதியாக இருந்து பாருங்க. கர்த்தர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? எந்த குழி யார் வெட்டினானோ அதே குழியில் அவனுக்கு. அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல. உங்களை ஒருத்தன் குற்றப்படுத்தினானா அமைதியாக இருந்து பாருங்க, கர்த்தர் அதே ஆளை உங்கள் முன்னால் குற்றவாளியாக நிறுத்துவார். எந்த மனுஷன் உனக்கு எதிராக தீங்கு செய்ய நினைச்சானோ அதே மனுஷனை கர்த்தர் உனக்கு முன்னால வெட்கப்படுத்துவார். நமக்காக நியாயம் செய்கிற ஒரு கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, அவன் வெட்டின குழியில அவனையே விழச் செய்வார். அது மாத்திரமல்ல, தீவினையை அவர்கள் தலையின் மேலும் சிரசின் மேலும், கொடுமையை அவருடைய உச்சந்தலையின் மேலும் வைக்கிற கர்த்தர். அல்லேலூயா. இதை எதுக்கு ஒப்பிட்டு சொல்லலாம் தெரியுமா? பலி செலுத்த ஆட்டை கொண்டு வந்தாங்கன்னா அங்க ஆட்டின் தலையின் மேல கையை வைப்பாங்க. அந்த கொண்டு வந்த மனுஷன் அது தலை மேல கை வைப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? என்னுடைய பாவம், என்னுடைய அக்கிரமம், என்னுடைய மீறுதல் எல்லாத்தையும் இந்த ஆட்டு மேல. இப்போ ஒரு பலியாடு ஒன்று மாட்டுது. என்ன பலியாடு தெரியுமா? எனக்கு எதிராக எழும்பின ஒரு பலியாடு மாட்டுது. மொத்த அக்கிரமத்தையும் தீவினையையும் அவன் தலைமையிலே வச்சு ஆண்டவர் அவனை அந்த இடத்துல அவனை வெட்கப்படுத்துகிற ஒரு கர்த்தர் இறங்கி வருகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை என்னை பார்த்து சொல்றாரு, நான் நீதி செய்கிற கர்த்தர், உனக்கு நான் நியாயம் செய்வேன். ஒரு நாள் நீ பதறி போகாது.
எப்படி தாவீதுனுடைய வாழ்க்கையில் அந்த கூஷ் என்கிற அந்த பெஞ்சமின் மனிதன் அவனுக்கு தீங்கு செஞ்சான, அதுபோல ஒரு வேலை யாராகிலும் உங்களுக்கு எதிராக எழும்பி இருப்பார்களானால், யாராகிலும் உங்களை குற்றப்படுத்துவார்களானால், யாராகிலும் உங்களை வேதனைப்படுத்துகிற வார்த்தைகளை பேசுவார்களானால் பதறி போயிடாதீங்க, அமைதியா இருங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, கர்த்தாவே நீர் எனக்கு நியாயம் செய்வீர், நீர் நீதியை நியாய தீர்ப்பை நியமித்து வைத்திருக்கிறீர், நீர் எல்லாருடைய உள்ளத்தையும் ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், நீர் நீதியுள்ள நியாயாதிபதியாயிருக்கிறீர், நீர் உம்முடைய நீதியின்படி நான் உம்மை துதிப்பேன், நான் உம்மை புகழ்வேன்பா. ஒரு நாள் வரும், ஆண்டவர் எனக்கு நியாயம் செய்தார், ஆண்டவர் எனக்கு நன்மை செய்தார், கர்த்தர் எனக்காக வழக்காடினார், நான் வெட்கப்பட்டு போகாமல் கர்த்தர் என்னை காத்து கொண்டார்னு நீங்களும் நானும் கர்த்தரை துதிப்பதற்கு கர்த்தர் நமக்கு வழி வைப்பார். அல்லேலூயா. நம்புறீங்களா? நம்புறீங்களா? இன்னையிலிருந்து ஒரு சந்தோஷமா போங்க. யாராவது உங்களை எதிர்த்து பேசுறாங்களா, கவலைப்படாதீங்க, ஒன்றும் பேசாதீங்க, கர்த்தர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. அவர் பார்த்து கொள்வார். அப்படியே எழுந்து நிற்போமா ஆண்டவருடைய சமூகத்தில்? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு எதிராக எத்தனை பேர் எழும்பினாலும் என்னுடைய இருதயத்தை நீர் அறிந்திருக்கிறீரப்பா. அவன் தாவீது சொல்றான், என் கையில் நியாயக்கேடு இல்லை ஆண்டவரே, என்னிடத்துல எந்த குறைபாடும் இல்லை, நான் யாரையும் பகைக்கலை, நான் யாருக்கும் தீங்கு செய்யலை, காரணம் இல்லாமல் எனக்கு சத்துருவானவர்கள் ஏராளம் இருக்கிறாங்கப்பா, நீர் நியாய தீர்ப்பை நியமித்து வைத்திருக்கிறீர். எனக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றாரு, மற்றவங்களை போல மனிதர்களை போல அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு கேட்டுக்கிட்டு நான் தீர்ப்பு எழுதுறவர் அல்ல, உன்னுடைய உள்ளிந்திரியங்களை அறிந்திருக்கிற தேவன், உன்னிடத்தில் இருக்கிற உண்மையை அறிந்திருக்கிற தேவன், அவர் நிச்சயமாக உனக்கு நியாயம் செய்வார். எனக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கும்போது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே தாவீதுக்கு எதிராக ஒரு கூஷ் எழும்பினது போல எனக்கும் எதிராக என் குடும்பம் எழும்பி இருக்குதப்பா, எனக்கும் எதிராக என்னுடைய வேலை தளத்தில் எழும்பி இருக்கிறாங்க ஆண்டவரே, எனக்கும் எதிராக என்னுடைய உடன் இருக்கிற மக்கள் எழும்பி இருக்கிறாங்கப்பா, உறவுகள் எழும்பி இருக்கிறாங்க ஆண்டவரே, எனக்கு நீர் நியாயம் செய்யும். எல்லாரும் நம்ம ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போமா? கர்த்தர் சொல்றாரு, துன்மார்க்கனுடைய பொல்லாங்கை நான் ஒழிய பண்ணுவேன், இனி அவன் அநீதி செய்ய போறதில்ல, இனி உனக்கு தீமை செய்ய போறதில்ல, இனி அவன் உன் வழியா கூட வரப்போறதில்ல, துஷ்டன் இனி உன் வழியாய் வருவதில்லை. கர்த்தர் சொல்றார், உன் வழியாய் வருவதில்லை, நானே உனக்கு கேடகமாய் இருக்க போகிறேன், பொல்லாதவர்கள் அழிந்து போவதை நீ பார்ப்பாய். எனக்கு ஆண்டவரே, நான் உம்முடைய நியாயத்தை பார்த்து, நீர் எனக்கு செய்கிற நியாய தீர்ப்பை பார்த்து உம்மை நான் புகழப் போகிறேன் அப்பா. இந்த நாட்களில் உன்னுடைய எல்லா அங்கலாய்ப்புகளுக்கும் ஒரு பதிலை கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களுக்கு நீதி உள்ள நியாய தீர்ப்பை நீர் நியமித்து வைத்திருக்கிறீர். அதை ஏற்ற நேரத்தில் எங்களுடைய வாழ்க்கையில் நீர் தரப்போகிறீர். உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நீர் நியாயம் செய்கிறவர் என்பதை இன்றைக்கு எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி. இதை பற்றி கொள்ளுகிறோம், உம்மை நம்பி நிற்கிறோம். எங்களுக்கு எதிராக எழும்புகிற எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவர் எங்களுக்கு நியாயம் செய்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதியும், கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன்.